ஹாய்ங்க, இன்றைக்கி யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம் யூஜிடிஆர்பிக்கு. இதில் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அப்படின்னு 3 ஹெட்லைன் இருக்குது. மூணுமே தனித்தனி புக். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் கொடுத்துருக்க ஹெட்லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் ஃபஸ்ட்டு ஹெட்லைன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா nth டெரிவேட்டிவ் அண்ட் டிக்டோமேட்ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ nth டெரிவேட்டிவ் நமக்கு ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு ஒய்யனோட வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ABCD அப்படின்னு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே அதை வச்சு ஆன்சர் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டக்குன்னு அடிச்சிடலாம். அதுக்கான ஃபார்மேட் வந்து நான் லாஸ்ட்டாக உள்ள இருக்க சூஸ் தி கரெக்ட் ஒன் பார்ப்போம் இல்லையா, அப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார்மேட்டாக எப்படி ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம nth டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஃபார்மேட்டாக இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா, காமன் ஃபார்முலாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இது எல்லாமே நான் வந்து தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபைன் t² y divided tx square இஃப் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா e power x sin 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சம் போட்டு பார்க்கலாங்களா? நமக்கு 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு nth டெரிவேட்டிவ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இருந்தாலும் ஒரு 2 சம் இந்த ஃபார்மேட்டில் பார்த்துட்டு எப்படி போகலாம் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா e power x sin 2xன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு t² y divided tx square அப்படின்னா 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒரு வாட்டி டிவைஷன் பண்ணோம் அப்படின்னா e power x வச்சுட்டு sin 2x டிவைஷன் பண்ணோம் அப்படின்னா 2 cos 2x. கரெக்டுங்களா? இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. sin 2x டிவைஷன் பண்ணோம் அப்படின்னா சைன் இந்த 2xஐ எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா sin x டிவைஷன் பண்ணால் cos x. ஸோ cos 2x எந்த வேல்யூ கன்சிடர் பண்ணுறோமோ அதை டிஃப்ரென்ஷியல் பண்ணுவோம் திரும்ப. ஓகேங்களா? அப்போ 2x டிவைஷன் பண்ணும்போது 2 கிடைக்கும். ப்ளஸ் அடுத்து sin 2x அப்படியே வச்சுட்டு e power x டிவைஷன் பண்ணால் e power xே கிடைக்கும். அடுத்து நான் y2 கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? இதில் 2 மட்டும் காமனாக வச்சுட்டு இது ரெண்டையும் டிவைஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது இதில் e power x வச்சுட்டு cos 2x பண்ணேன் அப்படின்னா -2 sin 2x. ஓகேங்களா? ப்ளஸ் அடுத்து என்ன பண்ண போகிறேன், cos 2x அப்படியே வச்சுட்டு e power x டிவைஷன் பண்ணால் e power x. அடுத்து ப்ளஸ் இதில் sin 2x அப்படியே வச்சுட்டு e power x டிவைஷன் பண்ணால் e power x. அடுத்து e power x அப்படியே வச்சுட்டு sin 2x டிவைஷன் பண்ணால் 2 cos 2x. கரெக்டாக போட்டிருக்கீங்களா? ஸோ இந்த 2 உள்ளே கொண்டு போகும்போது -4 e power x sin 2x ப்ளஸ் 2 cos 2x e power x plus sin 2x e power x plus e power x cos 2x. ஓகேங்களா? இதில் e power x காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் 4 sin 2x இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு sin 2x இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? 4 sin 2xலேருந்து ஒரு sin 2x போயிடுச்சு அப்படின்னா -3 sin 2x. அடுத்து இதில் e power x காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கேயும் 2 cos x இருக்குது, இங்கேயும் 2 cos x இருக்குது. ஸோ 4 cos 2x. ஸோ e power x இன்ட்டு இதை ப்ளஸ் ஃப்ரண்டில் எழுதிக்கோங்க, மைனஸ் பேக் சைடு எழுதிக்கோங்க. செகண்ட் சம் பாருங்கள், t² y divided dx square இஃப் ஒய்யோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x + 1 இன்ட்டு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஒரு வாட்டி டிவைஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? 2x + 1 அப்படியே வச்சுட்டு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் x டிவைஷன் பண்ணோம் அப்படின்னா 1 divided 1 + x square. அடுத்து டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் x அப்படியே வச்சுட்டு 2x + 1 டிவைஷன் பண்ணோம் அப்படின்னா 2x டிவைஷன் பண்ணும்போது 2 கிடைக்கும். 1ங்கிறது கான்ஸ்டன்ட் டிவைஷன் பண்ணும்போது 0 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் x இன்ட்டு 2 மட்டும் இருக்கும். 2 ஃப்ரெண்டில் கொண்டு வந்துருங்க. இதை டிவைடட் ஃபார்மேட் எழுதிக்கோங்க. இதை பார்க்கும்போது u/v மாடலில் இருக்குது. ஓகேங்களா? u/v அப்படின்னா vu' மைனஸ் uv' டிவைடட் v² ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்மேட்டை இங்கே யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ vனா வியோட வேல்யூ 1 + x² எழுதிட்டோம். அடுத்து u' மேலே இருக்க வேல்யூ ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிட்டோம். அடுத்து மைனஸ் uவோட வேல்யூ 2x + 1 எழுதிட்டு அடுத்து viயோட வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணி 2x எழுதியிருக்கோம். டிவைட v², வியோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ப்ளஸ் 2 இன்ட்டு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் x டிவைஷன் பண்ணால் 1 divided 1 + x². ஓகேங்களா? இங்கே வந்து 1 + x² தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே 1 + x² மட்டும் இருக்குது. அப்போ காமனாக 1 + x² தி ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும் அப்படின்னா இங்கே மேலே இருக்க வேல்யூ 1 + x² மல்டிபிள் பண்ணிப்போம். ஓகேங்களா? இங்கே இந்த 2 வேல்யூ இந்த 2 விட்டு முன்னே இருக்க மல்டிபிள் பண்ணியிருப்போம். அதேமாதிரி இந்த 2x இங்கே மல்டிபிள் பண்ணியிருப்போம். காமனாக 1 + x² தி ஹோல் ஸ்கொயரை காமன் வேல்யூவாக எடுத்திருப்போம். ஓகேங்களா? அடுத்து இதில் என்ன கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள்,
இஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ டீங்கிற ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ டீங்கிற வேல்யூவில் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டி ஸ்கொயர் ஒய் டிவைட் டிஎக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சப்போஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகேங்களா, உள்ள இருக்க ஃபங்க்ஷன் டீயில் இருக்கிறதுனால டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் டி சைன் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், டீங்கிறதுல ஃபங்க்ஷனில் இருக்கிறதுனால டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஏங்கிறது அப்படியே இருக்கட்டும், காஸ் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சைன் டி. அடுத்து டி அப்படியே வச்சுட்டு சைன் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குங்க. அப்போ யூவி மெத்தட். ஓகேங்களா, டீயை வச்சுட்டு சைன் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா காஸ் டி. அடுத்து சைன் டி அப்படியே வச்சுட்டு டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும். ஸோ கேன்சல் ஆயிரும். இந்த ப்ளஸுக்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஏ இன்ட்டு அதாவது ஏடி காஸ் டி. அதே மாதிரி டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சு டிஒய் பை டிடி கண்டுபிடிங்க. ஏன்னா ஃபங்க்ஷனில் என்ன இருந்துச்சு அப்படின்னா டி இருந்துச்சு. ஸோ ஏங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. சைன் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் டி. ஓகேங்களா, அடுத்து மைனஸ் டி அப்படியே வச்சுட்டு காஸ் டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ப்ளஸ் சைன் டி ஆயிரும். அடுத்து மைனஸ்ங்கிறது யூக்கும் காமன் விக்கும் காமன், அதனால தான் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து காஸ்டி அப்படியே வச்சுட்டு டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 ஆயிரும். ஸோ அது 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது அது கேன்சல் ஆகி போயிடும். அடுத்து இந்த காஸ்க்கு இந்த ப்ளஸ்க்கு மைனஸுக்கு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏடி சைன் டி அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ தான் ஃபங்க்ஷனே இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, டி ஸ்கொயர் ஒய் டிவைட டிஎக்ஸ் ஸ்கொயர். இதை நான் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே டி பை டிடி போடுறேன். ஓகேங்களா, அடுத்து இங்கே டிஎக்ஸா டிஒய் டிவைட டிஎக்ஸ் போட்டுப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே ஏன்னா கீழே வந்து எக்ஸோட ஃபார்மேட் தானே வருது, அதனால் டிஒய் பை டிஎக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து இங்கே பாருங்கள், அப்போ வேறு என்ன மிஸ் ஆகுது, ஒரு டீக்கு டி இருக்குது. அடுத்து டிடி டிவைட டிஎக்ஸ்னே போட்டுக்கிறேன், அப்போ தான் டிஎக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இந்த டிடிக்கு இந்த டிடி கேன்சல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இந்த டிடிக்கு இந்த டிடி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டி ஸ்கொயர்டு ஒய் இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஎக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஆயிரும். இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், டி பை டிடி அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ பாருங்கள், நம்ம டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ டிஒய் பை டிடியோட வேல்யூ தான் கேட்டிருக்கோம். அப்போது உங்களுக்கு போடுறது இந்த இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, டிஒய் பை டிடி டிவைட டிஎக்ஸ் பை டிடி. ஓகேங்களா, அதை நான் கண்டுபிடிக்கல, ஸ்ட்ரைட்டாகவே போட்டுருவோன்னு. இப்போ எனக்கு டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க, டிஒய் பை டிடி டிவைட டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னு எழுதுவோம். இந்த டிடிக்கு டிடி கேன்சல் ஆகிடும். இதோட வேல்யூஸ் ரெண்டு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா. இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டிஒய் பை டிடியோட வேல்யூ ஏடி சைன் டின்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதே மாதிரி டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ ஏடி காஸ் டின்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ டிஒய் பை டிஐ கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஃபார்மேட். அப்போது சைன் பை காஸ்ன்னு எழுதுவீங்க, சைன் பை காஸ்ட்டு டேர்ன் எழுதிடலாம். அப்போ டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ என்னது, டேர்ன் டி. ஓகேங்களா, அடுத்து இங்கே என்ன இருக்குது, டிஎக்ஸ் டிவைட டிடியோட வேல்யூ தான் தெரியும் நமக்கு, டிடி டிவைட டிஎக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தலைகீழ எழுதிக்குங்க. ஸோ 1 டிவைட ஏடி காஸ் டி. டேர்ன் டி டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாமா, டேர்ன் டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் டி. அடுத்து இந்த 1/AT அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, இந்த காஸ் தானே, காஸ் மேலே போகும்போது என்னவாயிரும், சீக்கன் ஆயிரும். ஸோ சீக்கன் டி. அப்போது என்ன எழுதலாம், 1/AT இன்ட்டு சீக்கன் கியூப் டி. தெரியலையா, ஓகேங்களா. இந்த பாருங்கள், 20 டிவைட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் டி. அடுத்து 1/80 அப்படியே வச்சுட்டு 1/cos அப்படின்னா 1/cos எதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா சீக்கனோட ரெசிப்ரோக்கல். அப்போது சீக்கன் டீன்னு எழுதிட்டு ரெண்டே சீக்கன் கியூப் டீன்னு எழுதியிருக்கோம். புரியுதுங்களா, 4 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எக்ஸோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இங்கே டி ஃபங்க்ஷனில் இருக்கிறதா டீயை பொறுத்து டிவைஷேட் பண்ணோம். இதை ஒய் வந்து டீயில் கொடுத்துருந்ததுனால டீயை பொறுத்து டிவைஷேட் பண்ணோம். இந்த டி ஸ்கொயர் ஒய் டிவைட டிஎக்ஸ் ஸ்கொயரை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணோம். ஓகேங்களா, டிஒய் பை டிஎக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ டிவைட இந்த வேல்யூ. ஓகேங்களா, டிஒய் பை டிடி டிவைட டிஎக்ஸ் பை டிடி போட்டிங்க அப்படின்னா ஏடி கேன்சல் ஆகிட்டு சைன் பை காசு வந்து டேர்ன் ஆயிரும். இந்த டிஎக்ஸ் இந்த இதோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு தலைகீழாக இருக்கிறதுனால 1 டிவைடில் எழுதிக்கிங்க. ஓகேங்களா, அப்புறம் 20 டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் டி கிடச்சிரும். 1/AT அப்படியே வச்சுட்டு இந்த 1/cos வந்து சீக்கன் எழுதலாம். அப்போ சீக்கன் டி. ஓகேங்களா, இது ரெண்டையும் சேர்த்து சீக்கன் கியூப் டி ஏடி. ஓகேங்களா, புரியுதுங்களா. அதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாங்களா. அடுத்த சம் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு டி ஸ்கொயர் ஒய் டிவைட டிஎக்ஸ் ஸ்கொயர் வச்சுருக்காங்க. சேம் ஃபங்க்ஷன், ஆனால் இங்கே டி இல்லை டீட்டா. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ டிஎக்ஸ் பை டீட்டா கண்டுபிடிங்க. ஸோ
ஸோ ஏங்கிறத கான்ஸ்டன்ட்னு வச்சுட்டு காஸ் கியூப் டி. காஸ் கியூப் டி அப்படின்னா காஸ் தீட்டா தி ஹோல் கியூப். ஓகேங்களா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா? ஓகே, எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ காஸ் கியூப் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ பி சைன் கியூப் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் டி தீட்டா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஏங்கிறது கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா காஸ் தீட்டா தி ஹோல் கியூப். ஓகேங்களா, காஸ் தீட்டா தி ஹோல் கியூப். அப்போ இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணால் எக்ஸ் கியூப்னா எழுதுவீங்க 3x² எழுதுவோம். ஸோ அதே ஃபங்க்ஷன் தான். அப்போ 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா கரெக்டாக எழுதிருக்கீங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறேன், இப்போது இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இல்லையா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எதை கன்சிடர் பண்ணமோ அதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் அப்படின்னா மைனஸ் சைன் தீட்டா. ஓகேங்களா, அடுத்து அதுதான் முடிஞ்சு. அப்போ என்ன கிடைக்குது, 3a மைனஸ் 3a காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா. அதே மாதிரி dy/t தீட்டா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த ஒய் எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன், தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, பிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இதை சைன் தீட்டா தி ஹோல் கியூப் அப்படின்னு எழுத போகிறேன். ஓகேங்களா, இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x². அப்போ 3 எக்ஸோட வேல்யூ சைன், அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா, எதையாவது ஒன்று கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போது சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா காஸ் தீட்டா. ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 3p சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா, நமக்கு இங்கேயே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். எனக்கு dy/dx அங்கே கண்டுபிடிச்ச மாதிரி இங்கேயும் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால dy/txோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இடையில தேவைப்படுங்கிறதுனால இங்கே கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ dy/dx வேணும் அப்படின்னா இந்த dy/dθ டிவைடட் tx டிவைடட் tθ. அப்போ 3p சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் 3a காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா. ஓகேங்களா, இது என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு சைனுக்கு இந்த ஒரு சைன் கேன்சல் ஆயிரும், ஒரு காசுக்கு ஒரு காசு கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, 3க்கு 3 கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் 3/a கேன்சல் ஆயிரும். ஒரு சைனும் காசும் இருக்கும். சைன் பை காசை டேர்ன் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கும், ஏன்னா தீட்டாவோட வேல்யூஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஃபங்க்ஷனு. அப்போ ஃபஸ்ட்டு t/t தீட்டா, அடுத்து dy/dx, அடுத்து இதை ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி என்ன மிஸ் ஆகுதோ அடுத்து எழுதிக்கலாம். என்ன மிஸ் ஆகுது, ஒரு தீட்டா. அப்போ தான் தீட்டாக்கு தீட்டா கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்கே ஒரு tx போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். தீட்டாக்கு தீட்டா கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா t/t² ஓகேங்களா, ஸோ t/t இன்ட்டு dy/dxோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன் மைனஸ் p/a இன்ட்டு டோன் தீட்டா அப்படின்னு. அடுத்து t/dxோட வேல்யூ, இதோட வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ என்ன கிடைக்கும், 1 டிவைடட் மைனஸ் 3a காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் t² டிவைடட் dx² கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ இது எப்படி எழுதலாம், பாருங்கள். தீட்டாக்குள்ள ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அப்போ எப்படி எழுத போகிறேன் பாருங்கள். t/t தீட்டா dy/dx. இப்போ கேன்சல் ஆகிற மாதிரி எழுதணும். tθவும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே என்ன தேவைப்படுது, dx. ஓகேங்களா, ஸோ அப்போ கிடைக்கும் t/t தீட்டா dy/dx அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் இல்லையா? dy/dxங்கிறது என்னது, மைனஸ் p/a டேர்ன் தீட்டா. அடுத்து tθ டிவைடட் dxன்னு இருக்குது. ஸோ இதை அப்படியே தலைகீழ் எழுதிடுறேன். அந்த வேல்யூ அதாவது dx/dt கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கிறேன். ஓகேங்களா, மைனஸ் 3a காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா. ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இந்த மைனஸ் p/a அப்படியே இருக்கட்டும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே என்ன இருக்குது, 1 டிவைட மைனஸ் 3a காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டான்னு இருந்துச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். எதுவுமே கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. ஒன்று இந்த சீக்கனை கீழே கொண்டு வாங்க, இல்லைனா காசை மேலே கொண்டு போங்க. ஆன்சர் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல எழுதிக்க வேண்டியதான். ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் இந்த சீக்கனை கீழே கொண்டு வந்துட்டுங்களா? அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் p டிவைடர் 3a². இதை கீழே கொண்டு வந்துட்டேன்னா காஸ் பவர் 4 தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இதை மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா சீக்கன், இது வந்து சீக்கன் பவர் 4 தீட்டாவாயிரும். இது என்ன ஆயிரும் அப்படின்னா கொசிக்கன் தீட்டாவாயிரும். ஓகேங்களா, ஓகே. இப்படி ஆன்சருக்கு நான் இப்படி ஆன்சர் படிக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஆன்சர் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாவில் இதை சேஞ்ச் பண்ணிக்கும். இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா என்ன கிடைக்கும் அப்படின்னா p/3a² இன்ட்டு சீக்கன் பவர் 4 தீட்டா கொசிக்கன் தீட்டா. இப்படி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆன்சரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் பார்க்கலாங்களா. பாருங்கள், இப்போ தான் nth டெரிவேட்டிவ் ஆரம்பிக்கிறேன். இஃப் ஒய்யோட வேல்யூ e⁻ax அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட nth டெரிவேட்டிவ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதாவது இது e⁻mx அப்படின்னா e⁻mxன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ e⁻2xன்னு வச்சுக்கோங்களேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கும் 2e⁻2x. அடுத்து என்ன கிடைக்கும், திரும்ப 2 × 2 2 4 ஆயிரும். 4e⁻2x. அடுத்து என்னவாகும் 8e⁻2x. அடுத்து 16e⁻2x. இந்த 2xங்கிறது கண்டினியூஸ் ஆகிட்டே வருமே தவிர எங்கேயுமே என்னவா ஆகாது அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை முடிக்கவே முடியாது. ஓகேங்களா. அதனால தான் இதுக்கு nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா e⁻x அப்படிங்கிறது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ சைனு அது மாதிரி தான். சைனு டிஃபரன்ஷியேட் பண்ணால் காசு டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைனு காசுன்னு மாறி வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அங்கே தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா nth டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ x² கொடுத்தாங்க அப்படின்னா அது 2x. அதை 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. அடுத்து திரும்ப 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ஓகேங்களா. அது மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத வேல்யூஸுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா nth டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ y = e⁻ax அப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்போ dy/dx என்ன கிடைக்கும், a⁻ax. அடுத்து d²y/dx²னா திரும்ப கீழே வரும். அப்போ a × a² அப்போ a² e⁻ax. ஓகேங்களா. இது nth டெரிவேட்டிவ் இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதோட nth டெரிவேட்டிவ் என்னவாக இருக்கும் அப்படின்னா a⁻n. ஓகேங்களா, e⁻ax. ஓகேங்களா. இது என்னவாகும் அப்படின்னா ஒன்றா இன்க்ரீஸ் ஆகி கியூபிக்னா அடுத்து கியூபிக்கு, ஃபோர்த்துனா அடுத்த ஃபோர்த்து. அப்போ nth வரும்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா n வரும். அப்போ a⁻n e⁻ax. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் nth டெரிவேட்டிவ் ஆஃப் 1/ax + bன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை டெரிவேட் பண்ணிடலாமா. இதில் ஒய்யனோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. 1/ax + bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ இது மேலே போகும்போது ax + b ⁻1 ஆயிரும். இப்போ y1 அப்படின்னா ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நமக்கு நார்மலாகவே தெரியும் எக்ஸ் அப்படின்னா, அதாவது எக்ஸ் மேலே பவரில் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா xn அப்படின்னா nx⁻n−1 nx⁻n−1. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா. இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அப்போ என்ன கிடைக்கும் -1 ax + b இன்னொரு -1 சேர்க்கும்போது இது -2 ஆயிரும். ஏதாவது ஒரு வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ax + b கன்சிடர் பண்ணோம் இல்லையா. இப்போ இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண இல்லையா. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ இதை பிங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஓகேங்களா. அடுத்து y1 கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். y1 கண்டுபிடிச்சிட்டேன்னா அடுத்து y2. அப்போது -1 இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வேல்யூ முன்னாடி வந்துடும். அப்போ -2 ax + b -1 சேரும்போது -3 ஆயிரும். இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண இல்லையா. அப்போ இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணால் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு a கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு a இருக்கிறதுனால a² ஆயிரும். அடுத்து y3 கண்டுபிடிக்கிறேன். அப்போ -1 -2 -3 இதை இப்போ எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கு இல்லையா. அப்போ என்ன கிடைக்கும் ax + b ⁻−4 a³ இதில் ஒரு இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு a கிடைக்கும். அப்போ இது a³ ஆயிரும். ஓகேங்களா. இதே மாதிரி ஒய்யன டேர்ம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் மைனஸ்ன்னு போகிறதுனால -1n எழுதிக்கிறேன். இந்த 1 2 3 கண்டினியூஸாக போகிறதுனால n⁻n எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து என்ன எழுதிக்கலாம், ax + b ⁻−, இங்கே 3 இருக்கும்போது அங்கே 4 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ n+1. ஓகேங்களா. இங்கே 3 போடும்போது அங்கேயும் 3 தான் இருக்குது. ஸோ an. ஓகேங்களா. இது எப்படி எழுதிக்கலாம், -1n n⁻n ax + b n+1. இதுதான் nth டெரிவேட்டிவ். எதோடது 1/ax + b யோடது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்கள், இந்த nth டெரிவேட்டிவ் ஆஃப் 1/ax + b ² சேம் ப்ராசஸ் சேம் தான். ஓகேங்களா. ஸோ ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இந்த +2 மேலே போகும்போது -2 ஆகும். ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ -2 ax + b ⁻3 × a. அதேமாதிரி y2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அடுத்த இதில் இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணதுனால அது -3 ஃப்ரெண்டில் வரும். திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு a வரும். a × a² ஆயிரும். அடுத்து y3னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். இப்போது -2 இருக்கும், -3 இருக்கும். அடுத்து இந்த -4 கீழே இறங்கும். இது என்னவாயிரும் அப்படின்னா a³ ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டெப் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. அப்போ இதோட ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும், எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ என்னது எல்லாம் -1n. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த n⁻n அப்படின்னா 1 2 3 4 இருந்துச்சுன்னா n⁻n எழுதிக்கலாம். ஆனால் இங்கே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 அப்புறம் 3 அப்புறம் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்னோட 1 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா தான் என்ன கிடைக்கும், ஃபஸ்ட் ஒன்லேயே 2 கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ -1n n+1 ஓகேங்களா. அடுத்து இங்கே a⁻n, இங்கே கியூபிக் போடும்போது கியூபிக் தான் வருது. ஸோ a⁻n இந்த வேல்யூ மைனஸாக இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து கீழே ப்ளஸ் ஆக்கி இந்த ஆன்சர் போட்டிருக்கோம்.
ஓகேங்களா. அடுத்து nth டெரிவேட்டிவ் ஆஃப் லாக் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ இதை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா, இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. எதையாவது ஒன்று கன்சிடர் பண்ணால் அதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏ கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ கீழே வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். இது u/v மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஷார்ட்டாக இப்படி மேலே கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால மேலே கொண்டு போயிருக்கோம். ஓகேங்களா. அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் -1 ஆயிரும். ஓகேங்களா. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், இந்த ஏ இருக்கட்டும், இன்னொரு ஏ வரும்ல, அதனால் ஏ ஸ்கொயர் பின்னாடி எழுதியிருப்போம். ஓகேங்களா. ஏங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா -1 ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் -2. ஓகேங்களா. இங்கே ஒரு ஏ, திரும்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு ஏ கிடைக்கும், ஏ ஸ்கொயர். ஓகேங்களா. அடுத்து ஒய்3 என்ன பண்ணுவீங்க, திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். இப்போ -1 இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த -2 ஃப்ரெண்டில் வந்துடும். அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் தி ஹோல் பவர் -3 ஆயிரும். இது திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு ஏ கிடைக்கும், ஏ இன்ட்டு ஏ கியூப் ஆயிரும். ஓகேங்களா. எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குது. -1 -3 இது ஒய்என் போடும்போது என்னவாகும் அப்படின்னா 1 2 3ங்கிறது எது வரைக்கும் இருக்கும், இங்கே நல்லா கவனிங்க. இங்கே 3 போடும்போது தான் எது வரைக்கும், 3 போடும்போது 2 வரைக்கும் தான் வருது. 2 போட்டோம்னா 1 வரைக்கும் தான் வருது. அப்போ 4 போட்டிருந்தோம் அப்படின்னா இது எது வரைக்கும் வந்திருக்கும், 3 வரைக்கும் தான் வந்திருக்கும். அப்போ என்னவாகுது, இங்கே என்னோட வேல்யூவோட, இங்கே என் கொடுக்குற வேல்யூவோட இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா 1 கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே n-1. ஓகேங்களா. இது ஏஎக்ஸ் ப்ளஸ் தி ஹோல் பவர், இங்கே 3 போடும்போது இங்கே 3 தான் வந்துச்சு. அப்போ இங்கே n போடலாம். இங்கே கியூபிக் போடும்போது இங்கே கியூபிக் தான் வந்துச்சு. அப்போ இங்கேயும் n போட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்து வரீங்க, எப்பயும் -1 தி ஹோல் பவர் n தானே போடுவோம், இங்கே n-1 போட்டிருக்கோம் அப்படின்னா பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து என்னன்னு கொடுத்தீங்க அப்படின்னா y2ல் தான் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு -1 கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இப்போது y2ட -1 கிடைக்கும்போது அடுத்து y3க்கு என்ன கிடச்சிருக்கு, -× ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். y1 என்னவா இருந்திருக்கும், ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை கால்குலேட் பண்ணி தான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா -1 தி ஹோல் பவர் n-1 போட்டிருக்கோம். புரியுதுங்களா. இப்போது ஓகேங்களா, n-1 ஃபேக்டோரியல் a பவர் n அதே ஃபார்மேட்டாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இது மைனஸ் எல்லாம் சேர்த்து -1 தி ஹோல் பவர் n-1 1 2 3 வந்து n-1 வரைக்கும் போகிறதுனால n-1 ஃபேக்டோரியல் a பவர் n இந்த மைனஸ் வேல்யூ கீழே கொண்டு வந்து ப்ளஸ் ஆக்கியிருக்கோம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து 4th சம் பாருங்கள். ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sin ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இதில் nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ y1 கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. அப்போ cos ax ப்ளஸ் பி இதே ஒன்று கன்சிடர் பண்ணால் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு ஏ கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ காசில் இருக்குது வேல்யூ, காசில் ஏன்னா இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காசு கிடச்சிருக்கு. அடுத்து காசு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -sin கிடைக்கும். கரெக்டுங்களா. இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும். சைனும் காசும் விட்ட ஆகிட்டே அப்படின்னா கலந்து வந்துச்சு அப்படின்னா nth டெரிவேட்டிவ் நல்லா ஃபார்மேட் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த காசாக இருக்கிறத என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைனுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். sin ஆஃப் ax ப்ளஸ் பி ப்ளஸ் π/2. ஏன் அப்படின்னா காஸ் ஆஃப் π/2 ப்ளஸ் டீட்டாவோட வேல்யூ சைன் டீட்டா. ஒரு காசில் இருக்க வேல்யூவோட ஒரு டீட்டாவை ஆட் பண்ணும்போது என்னவா, ஒரு π/2 ஆட் பண்ணும்போது என்னவாயிரும் அப்படின்னா அது சைனுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா. அதாவது காஸ் ஆஃப் π/2 ப்ளஸ் டீட்டாவோட வேல்யூ சைன் டீட்டா. ஓகேங்களா. அப்போது இதை காசை சைனுக்கு சேஞ்ச் பண்ணுறதுனால ஒரு π/2 ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போது அடுத்து y2 கண்டுபிடிக்கிறேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா, ஏ இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிப்பேன். அப்போது sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x கிடச்சிரும். இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு ஏ கிடைக்கும், அதை சேர்த்து ஏ ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா. cos ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் π/2. ஓகேங்களா. இப்போ அப்போது ஏ ஸ்கொயர் சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் π/2 ப்ளஸ் ஒரு π/2. இதை நான் எப்படி சேர்த்து எழுதிக்கிறேன் பாருங்கள். இப்படி எதனா பாருங்கள். ஏ ஸ்கொயர் சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் 2 × π/2. ஓகேங்களா. அப்போ y3 என்ன கிடைக்கும் நீங்களே சொல்லலாம் பார்க்கலாம். ஏ கியூப் சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் 3 × π/2. ஓகேங்களா. ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், காசுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த காசுக்கு சேஞ்ச் பண்ணுறதை திரும்ப சைனுக்கு சேஞ்ச் பண்ண ப்ளஸ் π/2 ஆட் பண்ணும்போது 3/2 ஆயிடும். அப்போ இதில் ஒய்யனோட வேல்யூ என்னவாக இருக்கும், a பவர் n சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் n × π/2. புரியுதுங்களா. அதே மாதிரி தான் காஸ்கோ. ஓகேங்களா. இப்போ ஒய்யோட வேல்யூ காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதை கன்சிடர் பண்ணதுனால திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஏ கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து இதில் ஒரு π/2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா சைன் காசாக மாறும், ஒரு மைனஸும் வரும். ஓகேங்களா. ஏன்னா சைன் ஆஃப் π/2 ப்ளஸ் டீட்டாவோட வேல்யூ மைனஸ் காஸ் டீட்டா.
ஓகேங்களா. அப்போ சைனுக்கு சைன்லேருந்து காசுக்கு சேஞ்ச் பண்ணும்போது ஒரு பை/2 ஆட் பண்ணும்போது ஒரு மைனஸ் முன்னாடி வரும். அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ இது திரும்ப டிஃபரன்ஷியல் பண்ணிங்கன்னா திரும்ப அதே மாதிரி இதை டிஃபரன்ஷியல் பண்ணும்போது ஏ அப்படி இருக்குமா, அடுத்து சைனு காசை டிஃபரன்ஷியல் பண்ணால் மைனஸ் சைன் கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் ஆஃப் இதை டிஃபரன்ஷியல் பண்ணும்போது ஒரு ஏ கிடைக்கும். அது ஏ ஸ்கொயர் சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் பை/2. ஓகேங்களா. அடுத்து சைனை காசுக்கு மாற்றும் போது ஒரு பை/2 ஆட் பண்ணுவீங்க. ஓகேங்களா. அப்போ அங்கே ஒரு மைனஸ் கிடைக்கும். மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி 3யோட வேல்யூ, அப்போ ஒய்யனோட வேல்யூ ஃபார்மேட் சேம் ஃபார்மேட் ரெண்டுக்குமே. ஓகேங்களா. ஸோ வேல்யூ கொடுத்துட்டு ஒய்யரோட வேல்யூக்கு இருந்தாங்க அப்படின்னா இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா. இங்கே கண்டுபிடிச்சி தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். இது 2 மட்டும் எக்ஸஸ் எழுதியிருக்கோம். ஓகேங்க. ஸோ சேம் மாடலில் யூவி மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 ஆன்சரும் கிடைக்கும். ஓகேங்களா. இது எப்படி டிரைவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை டிரைவ் பண்ண ஃபார்மேட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டிரைவ்னு போட்டு 7, 8ன்னு போடுங்க. இதோட ஆன்சரை நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா. டெலிகிராம் சேனலில் போடுறேன், இல்லைனா வீடியோ கிளிப்பாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு போட்டு விட்றேன். ஓகேங்களா. அடுத்து ஓகே எக்ஸாம் பார்க்கலாங்களா. கவனிங்க. என்ன கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் லாக் ஆஃப் 2x + 3 இன்டூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4x + 7 கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் லாக் ஏபி அப்படின்னுச்சுன்னா லாக் ஏ ப்ளஸ் லாக் பி இன்ட்டில் இருந்துச்சுன்னா ப்ளஸில் எழுதுவோம். ஓகேங்களா. அப்போ ஒய்யோட வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லாக் ஏபின்னு இருந்துச்சுன்னா லாக் ஏ ப்ளஸ் லாக் பி, அப்போ லாக் இது ஏ இது லாக் பி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா. லாக் ஆஃப் ஏபி அப்படின்னா லாக் ஏ ப்ளஸ் லாக் பிங்கிற ஃபார்மேட் படி இப்படி எழுதியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து இது லாக் ஆஃப் இதை பாருங்கள், இது எப்படி இருக்குது, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் படி இருக்குது பாருங்கள். அப்போது லாக் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதான் ஃபார்மேட்டு. ஏ இருக்கிற இடத்துல இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. அப்போ ஏ இந்த ஃபார்மேட்டில் -1 தி ஹோல் பவர் n-1 n-1 ஃபேக்டோரியல் ஏக்கு பேர் என்ன போடுவீங்க அப்படின்னா 2 போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா. அடுத்து இங்கே 7 அதே தான், அதே ஃபார்மேட்டில் லாக் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக கொடுங்க அப்படின்னா ஏக்கு பதிலாக 4 கொடுங்க, பிக்கு பதிலாக 7 கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் கிடச்சிடும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் sin cube ஆஃப் 2x. ஓகேங்களா. இப்போது sin cube ஆஃப் 2xோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஒய்யோட வேல்யூன்னு எடுத்துக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா nth டெரிவேட்டிவ் தானே கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு nth டெரிவேட்டிவில் sin ஆஃப் ax ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா தான் தெரியும். அப்போ இதை நான் sin ஆஃப் ax ப்ளஸ் பி இல்லைனா cos ஆஃப் ax ப்ளஸ் பின்னு ஃபார்மேட் பண்ணேன் அப்படின்னா தான் ஆன்சரை ஈஸியாக ஒய்எனில் ஃபார்மேட் பண்ண முடியுங்கிறதுனால இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா sin ஆஃப் 3aக்கான ஃபார்முலா தெரியும். sin 3aக்கான நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. sin 3a அப்படின்னா 3 sin a மைனஸ் 4 sin cube ஏன்னு தெரியும். ஓகேங்களா. இந்த மைனஸ் இருக்காங்க ப்ளஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் இருக்காங்க போனால் மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா. நமக்கு சைன் கியூப் வேல்யூ தானே இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த 4 இந்த 2 சைடு டிவைடில் கொண்டு போயிருக்கோம். ஓகேங்களா. இங்கே சைன் கியூப் ஆஃப் 2xன்னு இருந்தனால இங்கே ஏக்கு பதிலாக 2xன்னு போட்டு இதை ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்துல 3/4 இது சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அப்போ சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ போடுங்க அப்படின்னா என்ன வேல்யூ இருக்குங்க 2. அப்போ ஏக்கு பதிலாக இந்த ஃபார்மேட்டில் ஏக்கு பதிலாக 2னும் பிக்கு பதிலாக பிங்கிற ஃபார்மேட் இல்லை இல்லையா, அதனால் பிக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்க அப்படின்னா இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா. மேக்ஸிமம் சைனும் காசுலையும் எப்படி தான் வரும் அப்படின்னா ப்ளஸ் பிங்கிற வேல்யூ வராது. அதாவது sin 2x sin 4x cos 2x cos 4x அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த 3/4 எழுதிருங்க. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு மேலே பவர் போட்டு sin ஆஃப் என்ன வேல்யூ ப்ளஸ் by/2. ஓகேங்களா. அதேமாதிரி இங்கே என்ன பண்ணுங்கள் 1/4 போட்டுருங்க. உள்ளருக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து 6 பவர் n 6 இருக்கிறதுனால 6 பவர் n sin ஆஃப் இதோட ஒரு என்ன வேல்யூ இருக்கோ அதோட n/2 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. இப்போது இங்கே பாருங்கள் 3/4 இருக்கா. அப்போ 3/4 எழுதிருங்க. உள்ளருக்கு என்ன வேல்யூ இருக்குது 2. ஸோ அப்போ 2 பவர் n எழுதிருங்க. சைனை காசாக மாற்றணும் இல்லையா. சரி, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் சைன் மாறிட்டே வரும். அதே சைன் தான் இங்கே வரணும். ஓகேங்களா. ஏன் ஒய் ஈக்குவல் டு சைனில் இருந்துச்சு அப்படின்னா சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருந்துச்சுன்னா nth டெரிவேட்டிவும் சைன் ஆஃபில் தான் வரணும். ஓகேங்களா. அப்போ 3/4 2 பவர் n சைன் ஆஃப் இதோட ஒரு by/2 ஆட் பண்ணணும் இல்லையா. இங்கே என்ன இருந்துச்சு 2x இருந்துச்சு இல்லையா. அப்போ 2x ப்ளஸ் by/2 ஆட் பண்ணணும். nth டேர்ம்ங்கிறதுனால n/2. ஓகேங்களா. அடுத்த வேல்யூ என்ன இருக்குது -1/4. இங்கே உள்ள இருக்க 6 இருக்கிறதுனால 6 பவர் n சைன் ஆஃப் என்ன கிடைக்கும் 6x இருக்கா. அப்போ 6x ப்ளஸ் n/2. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா. ரொம்ப ஈஸி தான். இல்லை இந்த சால்வ் பண்ணுறதே நமக்கு இந்த ஃபார்முலா படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தால் கூட nth டெரிவேட்டிவ் இந்த ஃபார்முலா படிக்காமலே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் கொண்டு வர முடியும். அடுத்த பாருங்கள், ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் sin 2x sin 4x sin 6x. இதை மாற்றி கூட காசில் கூட கேட்க கூட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி sin ஆஃப் காஸ் ஆஃப்
sin of a plus b, sin of a minus b அந்த ஃபார்முலாலாம் படித்தோம் இல்லையா ஃபஸ்ட் யூனிட்டில், அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், y ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sin 2x sin 4x sin 6x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா y ஈக்குவல் டு அப்படியே ஒய்யில் தான் கொண்டு வர போகிறேன். இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா யாகப்படுத்தி பாருங்கள். அதாவது 2 sin a sin b அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா cos of a minus b minus cos of a plus b. நம்ம ஃபார்முலா படி எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா இது ஃப்ரெண்ட்லேயே இது படிச்சிருப்போம், இங்கே மைனஸில் வச்சுருப்போம். அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கிறதுக்காக இந்த ஃபார்மேட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 2 மிஸ் ஆகுது. அதனால் 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 எழுதிக்கிறேன் ஒரு வாட்டி, அப்புறமா போடலாம். இன்ட்டு sin 6x. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 sin a sin b. அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? 1/2 cos of a minus b. இதை மாற்றி கூட எடுத்துக்கலாம். இது ஏன்னா இது இன்ட்டில் தானே இருக்குது. sin 4x sin 2x கூட எடுத்துக்கலாம். இதை a இதை b எடுத்துக்கோங்க, அப்போ தான் மைனஸ் வேல்யூ வராது. ஓகேங்களா? அப்போது cos 2x cos a minus b அடுத்து மைனஸ் cos of a plus b அப்படின்னா 6x கிடைக்கும். வெளியில் ஒரு sin 6x இருக்குது. ஸோ உள்ளே வரும்போது 1/2 நான் காமனாகவே வச்சுக்கிறேன், லாஸ்ட்டாக உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? cos 2x sin 6x minus cos 6x sin 6x. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்க்கும்போது காஸ் முன்னாடி வருது, சைன் பின்னாடி வருது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? சைன் ஆஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? சைன் ஏ காஸ் பிக்கான ஃபார்முலா தான் நான் இங்கே எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இங்கே ஏயோட வேல்யூ பாருங்கள், இந்த ரெண்டு வேல்யூவில் ஏயோட வேல்யூ இந்த வேல்யூ தான் பெருசாக இருக்குது, சைனோட வேல்யூ தான் பெருசாக இருக்குங்கிறனால, தெரியுதுங்களா? ஓகே, சைனோட வேல்யூ தான் பெருசாக இருக்கிறதுனால இதை எடுத்துக்கும் போது சைன் ஏ காஸ் பிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தான் இந்த மைனஸ் வேல்யூஸை தவிர்க்கிறதுக்காக இதை ஏ இதை பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அங்கே ரெண்டுமே சைனாக இருந்ததுனால பிரச்சனை இல்லை. இங்கே சைன் காசு இருக்கு இல்லையா? ஏன்னா சைன் ஏ காஸ் பிக்கு வேறு ஃபார்முலா, காஸ் ஏ சைன் பிக்கு வேறு ஃபார்முலா, ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா? இப்போ நான் இங்கே எடுக்கும்போது 2 சைன் ஏ காஸ் பிக்கான ஃபார்முலா தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் கிடைக்கும். ஃபார்முலா இருங்க ஒரு நிமிஷம் நோட் எடுத்துக்கிறேன். ஓகே, அதனால் இந்த ஃபார்முலாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா சைனில் தான் ஃப்ரெண்டில் வரும். சைன் ஏ சைன் பி வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா பாருங்கள். சைன் ஏ காஸ் பி வேணும் அப்படின்னா 1/2. ஓகேங்களா? இந்த 2 தான் இங்கே கொண்டு வந்து ஃபார்மேட் பண்ணுறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போது 2 சைன் ஏ காஸ் பிக்கான ஃபார்முலா உங்களுக்கு காஸ் ஏ, இதுக்கு இது இன்னொரு ஃபார்முலா இருக்குது. 2 காஸ் ஏ சைன் பி அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம்? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலா எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைனை தான் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏல எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால இதை நான் பெரட்டி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ப்ளஸில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ என்ன எழுதலாம்? 1/2. இதில் ஒரு 2 இல்லை பார்த்தீங்களா? அப்போ இதில் ஒரு 2 சேர்ப்பேன். இங்கே இப்போ வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 4 ஆயிரும். ஓகேங்களா? இப்போ எப்படி எழுதிக்கலாம்? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி 8x ஆயிரும். அடுத்து இதுலேருந்து இது மைனஸ் பண்ணும்போது 4x ஆயிரும். மைனஸ் இதே மாதிரி இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காஸ் ஆஃப் சைன் ஆஃப் 12x. அடுத்து ஏ மைனஸ் பி போடும்போது 0 ஆயிரும். ஓகேங்களா? சைன் 0ஓட வேல்யூ என்னது அப்படின்னா 0. ஸோ அதை கேன்சல் பண்ணி விட்டுலாம். ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூக்கு தான் இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ 1/4 இங்கே 8 இருக்கிறதுனால 1/4 காமனாக வச்சுக்கோங்க. 8 இருக்குங்க. இப்போ 8 இருக்கிறதுனால இது எப்படி எழுதுவீங்க? 8n சைன் ஆஃப் 8x ப்ளஸ் n/2 ப்ளஸ் இதுக்கு எப்படி எழுதுவிய? 4n சைன் ஆஃப் 4x ப்ளஸ் n/2 மைனஸ் 12. ஸோ 12n சைன் ஆஃப் 12x ப்ளஸ் n இன்ட்டு y/2. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் மெமரியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது போடும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் சேஞ்ச் மறந்து போயிடுச்சு அப்படின்னா மறந்து போயிடும். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஃபார்முலாங்க. இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபிசியோட வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். இ பவர் ஏஎக்ஸ் சைன் ஆஃப் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னா தான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ ஏயோட வேல்யூ 1, பிஎக்ஸ் ப்ளஸ் சி, பியோட வேல்யூ 1 ப்ளஸ் சியோட வேல்யூ கிடையாது. ஸோ 0. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய்என்னோட வேல்யூ
அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். 1 + 1 ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, 1 + 1 2, 2 பவர் n/2, e பவர் ஏயோட வேல்யூ 1, ஸோ எக்ஸ் சைன் ஆஃப் இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 0, n இன்ட்டு டேர்ன் இன்வெர்ஸாக b/a அப்படிங்கிறப்ப 1/1னா 1 கிடைக்கும். ஓகேங்களா, இந்த 1 n/2ங்கிறதா √2 தி ஹோல் பவர் n e பவர் x சைன் ஆஃப். இந்த ஃபார்மேட்டில் இந்த டேர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா டேர்னுக்கு எங்கே 1 கிடைக்கும் அப்படின்னா π/4ல், ஸோ n/4 ஆன்சர் முடிஞ்சு. ஓகேங்களா, இதே ஃபார்மேட்டில் 2x 3xன்னு வச்சு இந்த கொஸ்டினை கேட்பாங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். e⁴x sin squared xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ e⁴x இருக்கட்டும், இந்த ஸ்கொயர் இருந்தாலே நம்மளை ஆன்சர் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் பண்ணணும் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, sin squared x எப்படி எழுதலாம்? 1 - cos 2x / 2ன்னு எழுதலாம். ஓகேங்களா, அப்போ e⁴x உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1/2 e⁴x e⁴x இங்கே கிடைக்கும் மைனஸ் ஆஃப் e⁴x cos 2x / 2ன்னு கிடைக்கும் இங்கே. ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் e⁴axக்கான ஃபார்முலா தெரியும், a⁴n e⁴axன்னு. அதே மாதிரி e⁴ax cos of a + bக்கான ஃபார்முலாவும் தெரியும். இந்த ரெண்டு ஃபார்முலாலையும் கொண்டு வந்து ஏபியோட வேல்யூஸை அப்ளை பண்ணால் போச்சு. இதில் வந்து ஏயோட வேல்யூ 4, ஸோ அதை மட்டும் அப்ளை பண்ணுங்க போதும். அப்போ என்ன கிடைக்கும்? 1/2 a⁴n, ஸோ 4/n e⁴x மைனஸ் இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள் ஏபியோட வேல்யூ. ஓகேங்களா, ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, ஸோ சியோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா, சப்பன் கிடைக்கும். இந்த ஃபார்மேட் அப்ளை பண்ணிடுவோமா? அடுத்து இந்த ஃபார்மேட்டில் பாருங்கள், -1/2 ஏபிசியோட வேல்யூக்கு பதிலாக வேல்யூ கொடுக்குறோம். ஓகேங்களா, ஏயோட வேல்யூ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 + 4 20 தி ஹோல் பவர் n/2 e பவர் ஏயோட வேல்யூ 4x cos ஆஃப் பியோட வேல்யூ 2, ஸோ cos 2x + c இல்லை 0, n இன்ட்டு b/a அப்படின்னா 2/4 கிடைக்கும். அடிச்சு கொடுத்தா 1/2 கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம். இதுலேயும் e⁴x இருக்குது, இங்கேயும் e⁴x இருக்கிறதுனால 1/2 காமனாக இருக்குது. அப்போது 1/2 e⁴xை காமனாக வெளியே எடுத்துகிட்டு இதில் மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 4/n மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது எப்படி எழுதலாம்? 20 அப்படிங்கிறத 4 × 5, ஸோ ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால 1/2னா ஸ்கொயர் ரூட் தானே, ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது 2√5 தி ஹோல் பவர் n. இந்த e⁴x காமனாக எடுத்துட்டேன், cos 2x இது அப்படி எழுதியிருக்கேன். இப்படி எழுதலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதாவது 1/2 வந்து உள்ளே கொண்டு வந்தால் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், y = e⁴x sin 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, e⁴x அப்படியே இருக்கட்டும், இந்த ஃபார்மேட்டுக்கு அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், sin x sin 2xன்னு இருக்குது. இது வந்து என்னதுங்க? ஏபி ஃபார்மேட், அதாவது sin a sin bங்கிற ஃபார்மேட். அப்போ முன்னாடி ஒரு 2 இருந்தால் தான் 2 sin a sin bங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அது என்ன ஃபார்முலா? cos of a - b - cos of a + bங்கிற ஃபார்முலாவை நல்லா யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு 2 இல்லைங்கிறதுனால ஒரு 2 சேர்க்குறீங்க. 1/2 2 of sin x sin 2xன்னு இருக்குது. இப்போ இதை மாற்றி எழுதுனா கூட தப்பு இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஏன்னா ரெண்டுமே சைனில் தானே இருக்குது. ஓகேங்களா, அப்போ 1/2 e⁴x இங்கே பாருங்கள், இது cos of a - bங்கிறப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா cos of இங்கே x இருக்குது, அங்கே 2x இருக்குது. 2xல் ஒரு x போயிடுச்சுன்னா cos x மைனஸ் இது ரெடி ப்ளஸ் டீட்டோட வேல்யூ ப்ளஸ் பண்ணும்போது 3x கிடைக்கும். e⁴x உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ இது e⁴ax cos x, இங்கேயும் e⁴x cos x தான். இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து அப்படியே ஏபிசியோட வேல்யூ அப்ளை, ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, அவ்வளோதான். அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலா, இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இதோட ஆன்சர் வச்சு வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதோட ஃபார்முலாஸ் இந்த இருக்குது. ஓகேங்களா, நீ நோட்டை திருப்ப வேண்டியதில் இந்த ஃபார்முலாஸ் இருக்குது. அதாவது அதிகமாக யூஸ் ஆகிறது இந்த 4 ஃபார்முலா தான். இந்த 4 ஃபார்முலா இந்த 2 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 sin a cos bக்கான ஃபார்முலா, 2 cos a sin bக்கான ஃபார்முலா, 2 cos a cos bக்கான ஃபார்முலா, 2 sin a sin bக்கான ஃபார்முலாஸ் இதுதான். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இந்த ஆன்சர் கிடைக்குதான்னு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் 1/ax + b. ஓகேங்களா, நமக்கு nth டெரிவேட்டிவ்க்கு 1, அதாவது 1/ax + bயோட nth டெரிவேட்டிவ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த ஃபார்முலாவில் n-க்கு பதிலாக 10ன்னு கொடுங்க, ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, y = 3 - 2x தி ஹோல் பவர் -1 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இப்படி மாற்றி y = 1/ax + bக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ணி காமிக்கிறேன். y1 = என்ன கிடைக்கும்? -1b -1 முன்னாடி இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா -1 3 - 2x தி ஹோல் பவர் -2. அடுத்து திரும்ப இதை டிஃபரன்ஷியல் பண்ணும்போது ஒரு -2 கிடைக்கும். அடுத்து y2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா -1
minus 2, 3 minus 2x the whole power minus 3 minus 2 the whole power minus 2 into minus 2 என்ன வரும் அப்படின்னா plus 4 ஆகும். அடுத்து y3 என்ன கிடைக்கும் minus 1 minus 2 minus 3 3 minus 2x the whole power minus 4 minus 8 கிடைக்கும். ஓகேங்களா, இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஒய்என் எப்படி எழுதலான்னு பாருங்கள். -1 எழுத வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எப்படி ஆகுது பாருங்கள், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் இதில் ப்ளஸ் ஆகுது, இங்கே மைனஸ் இன்ட்டு இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகி அங்கே ப்ளஸ் ஆகிடுது. ஏன்னா -2 இன்ட்டு -2 வருது. இங்கேயும் அதே மாதிரி தான் -1 இன்ட்டு -1 ப்ளஸ், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகுது அப்படின்னா ப்ளஸ் ஆகுது. அப்போ அந்த -1 ஹோல் பவர் எண்ணுக்கு வேலை கிடையாது. அப்போ என்னென்ன வரும், அந்த 1 2 3 வருது. அப்போ 1 2 3 n ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். இது எப்படி ஒரு 2 இருந்துச்சு, அப்புறம் 4 இருந்துச்சு, அப்புறம் 8 வந்துச்சு. அப்போது 2 பவரில் தான் வருது. அப்போது 2 பவர் n. ஓகேங்களா, டிவைடர் இந்த வேல்யூ எப்படி எழுதலாம் பாருங்கள். 3 minus 2x the whole power n plus 1. இங்கே 3 இருக்கும்போது அங்கே 4 ஆகுது. அப்போ n plus 1 மைனஸ் இருக்கிறது கீழே கொண்டு வந்து ப்ளஸ் ஆக்கியிருக்கேன். ஓகேங்களா, புரியுதுங்களா. 1 divided x plus a into x minus a கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இது எப்படி எழுதிக்கலாம். 1 divided, அதாவது a divided ரெண்டு வேல்யூவில் ஒரு வேல்யூ, இங்கே x minus a எடுத்துக்கிறேன், bயில் x plus a எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன கிடைக்கும், இது எங்கே கிராஸ் பண்ணுவேன், இது எங்கே கிராஸ் பண்ணுவேன். ஸோ 1 divided x plus a into x minus a equal to a into x plus a plus b into x minus a divided x minus a into கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ கேன்சல் பண்ணிடுச்சு அப்படின்னா a into x plus a into plus b into x minus a equal to 1. இப்போது இந்த வேல்யூ என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ்க்கு ஏற்றப்பல வேல்யூஸ் கொடுத்து ஏ ஒன்று கேன்சல் பண்ணுவோம், அடுத்து பிஏ கேன்சல் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நான் இங்கே பி வேணும் அப்படின்னா என்ன வேல்யூ கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ -ஏன்னு எடுத்தேன் அப்படின்னா இது கேன்சல் ஆகிட்டு பியோட வேல்யூ கிடைக்கும். -a + ஏன்னா ஏ டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். அப்போ பியோட டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். பியோட டேர்ம் என்ன கிடைக்கும், -a ஏன்னா -2a. அப்போது பியோட வேல்யூ 1/-2a. ஓகேங்களா, அதாவது -2a இன்ட்டில் இருக்கும், அதை சார் டிவைடில் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஏன்னு எடுத்தேன் அப்படின்னா ஏயோட வேல்யூ 1/2a. ஏன்னா இதில் ஏ போடும்போது a - a 0 ஆயிரும். a + a 2a, அந்த 2a கீழே கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபார்மேட் எப்படி எழுதிக்கலாம், அதாவது 1 divided x plus a into x minus a அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏயோட வேல்யூ 1/2a into x minus a minus 1 divided 2a into x plus a அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, இதை மேலே கொண்டு போனால் தான் நம்மளால் ஆன்சர் போட முடியும். ஸோ 1/2a into x minus a the whole power -1. அடுத்து 1/2a into x plus a the whole power -1. ஓகேங்களா, சார் இங்கே வீடியோ கட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் தெரியுதுங்களா. இந்த ஸ்டெப் இந்த ப்ளஸ் இந்த 1 இருக்கிறது மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா -1 ஆகும். அதேமாதிரி இந்த 1 இருக்கிறது மேலே போனால் என்ன ஆகும் அப்படின்னா -1 ஆகும். ஸோ இந்த ஸ்டெப் வந்துடும். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே கவனிங்க, இப்போது 1/2a இருக்கட்டும். ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது, x minus a the whole power -1 இருக்கு இல்லையா. அப்போ இது nth டேர்ம் எப்படி தெரியும் பாருங்கள். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1 கிடைக்கும். அடுத்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் -2, அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் -3 -4 அப்படி கிடைக்கும். அப்போ இது எப்படி எடுக்கலாம், -1 the whole power n. அடுத்து 1 2 3ன்னு வர்றது n ஃபேக்டோரியல். ஓகேங்களா, ஏன்னா -1 -2 -3b இன்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதை -the whole power n 1 2 3 n ஃபேக்டோரியல் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து என்ன இருக்கும், இந்த வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x minus a the whole power minus of ஒரு வாட்டி டிவிஷன் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா -1 ப்ளஸ் -1 போடும்போது -2 கிடைக்கும் y1லே. ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல n + 1 சொல்கிறது புரியுதுங்களா. நான் இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன கிடைக்கும், -1 இந்த -1 முன்னாடி வந்து -1 ஆகும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா -2 ஆகும். கரெக்டுங்களா நான் சொல்கிறது. அப்போது இங்கே 1ங்கிற வேல்யூ கொடுக்கும்போது இங்கே என்னவாகுது 2 ஆகிறதுனால இங்கே n + 1 எழுதியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து அதே மாதிரி தான் -1/2a இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு -1 வரும். அடுத்து செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2 இப்படி எக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போது -1 the whole power n ஃபேக்டோரியல் x plus a the whole power -n + 1 அதே ஃபார்மேட் தான். ஓகேங்களா, என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா, இன்னொரு அடி சொல்லட்டுங்களா, நல்லா கவனிச்சுப்போம். கவனிங்க, 1/2a x minus a the whole power -1 இருக்குது, x minus a the whole power -1 இருக்குது. இதை நான் y1 கண்டுபிடிக்கும் போது என்னவாகும் -1. அப்போது x minus a the whole power -2 ஆகும். y2 கண்டுபிடிச்சேன் அப்படின்னா -1 -2 x minus a the whole power -3 ஆகும். y3 கண்டுபிடிச்சேன் அப்படின்னா -1 -2 -3 x minus a the whole power -4 ஆகும். இதை ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 தான், அதுக்கு வேல்யூ கிடையாது. ஓகேங்களா, அப்போது இதில் yn என்னதுவாக இருக்கும், மைனஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால -1 the whole power n.
1 2 3 n ஃபேக்டோரியல். ஓகேங்களா, இங்கே x மைனஸ் a தி ஹோல் பவர் மைனஸ் 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அங்கே 4 வரதுனால மைனஸ் ஆஃப் n ப்ளஸ் 1. புரியுதுங்களா, இந்த மைனஸ் ஆஃப் இருக்கும்போது தான் கீழே கொண்டு வந்து மைனஸ் 1. ஓகேங்களா, மைனஸ் 1 தி ஹோல் பவர் n ஃபேக்டோரியல் டிவைடட் இல்லை கீழே கொண்டு வந்திருக்கேன். இந்த 1/2ங்கிறது காமனாக இருக்கிற வேல்யூ. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது 2-3 வழி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டால் கூட இது வந்துடும், போட வந்துடும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபங்க்ஷன் 1 divided 4x² minus 1. இதை போடுவோங்களா, போய்ட்டு 1 divided 4x² minus 1 இருக்கிறத எப்படி எழுதிக்கலாம், 2. இது எப்படி எழுதலாம், 1 divided 2x² minus 1 எழுதலாம், 1² எழுதிக்கலாம். அப்போ ab. ஓகேங்களா, அப்போ எப்படி எழுதலாம், 1 divided 2x plus 1 into 2x minus 1 எழுதிக்கலாம். a plus b into a minus b ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்த ஃபார்மேட் இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணுவோம், ஏபி கன்சிடர் பண்ணி இந்த ஃபார்மேட் கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா, அது நம்ம ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால இந்த இதில் நான் போட்டு காமிக்கல, போடுவோமா. ஓகேங்களா, இப்போ என்ன கிடையாது, 1 divided 2x plus 1 into 2x minus 1 இருக்குது. ஸோ அது எப்படி எழுதுவீங்க, a divided 2x minus 1 plus b divided 2x plus 1 எடுத்துப்போம். இப்போ இதுலேயும் சால்வ் பண்ணி ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ணி தான் இந்த ஃபார்மேட் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, அது எப்படி கொண்டு வந்தேன்னா போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை இங்கே கிராஸ் பண்ணுவோம், இதை இங்கே கிராஸ் பண்ணுவோம். ஸோ 1 divided 2x plus 1 into 2x minus 1 equal to 2x plus 1 into a plus b into 2x minus 1 divided 2x minus 1 into 2x plus 1 இருக்கும் கீழே. இதை எப்படி கிராஸ் அடிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ தான் இருக்கும், அதாவது a into 2x plus 1 plus b into 2x minus 1 ஈக்குவல் டு 1 இருக்கும். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ கொடுக்கும்போது a கேன்சல் ஆகும், இல்லைனா b கேன்சல் ஆகிற மாதிரி வேல்யூ எடுப்போம். இப்போ நான் எக்ஸோட வேல்யூ 1/2 எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 1/2 கொடுத்தேன்னா இந்த b கேன்சல் ஆகிட்டு a கிடைக்கும். அப்போ நான் 1/2 ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். இல்லை 1/2 கொடுத்தேன் அப்படின்னா a into எக்ஸுக்கு பதிலாக 1/2 ப்ளஸ் 1. இதில் 1/2 கொடுக்கும்போது 1/2 2க்கு 2 கேன்சல் ஆகிட்டு 1 - 1 0 ஆகி இது கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 1 + 1 2. அப்போ 2a ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஏயோட வேல்யூ 1/2. அடுத்து எக்ஸோட வேல்யூ -1/2 கொடுத்தேன்னா இது a கேன்சல் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ -1/2 கொடுத்தேன் அப்படின்னா 2க்கு 2 கேன்சல் ஆகிட்டு -1 இருக்கும், -1 + 1 0 ஆகிட்டு இந்த ஏயோட 2மே 0 ஆயிரும். தெரியுதுங்களா, அடுத்து பியோட வேல்யூ வேணும், பியோட வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ b ஈக்குவல் டு, ஸோ b இன்ட்டு -1/2 ஸ்ட்ரைட்டாக போடலாம். ஸோ 2 இன்ட்டு -1/2 -1 ஈக்குவல் டு 1. 2க்கு 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ். இப்போ -2p ஈக்குவல் டு 1. ஸோ பியோட வேல்யூ -1/2. இப்போ இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ. இந்த ஃபார்மேட் இது ரெண்டும் ஈக்குவல் தானே, ஏக்கு பதிலாக 1/2, பிக்கு பதிலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா -1/2. ஏக்கு பதிலாக 1/2, பிக்கு பதிலாக -1/2 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் வந்து அமையும். ஓகேங்களா, இந்த கீழே இருக்க வேல்யூ மேலே கொண்டு போயிட்டு -1 போட்டு இங்கே ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த ஃபார்மேட் எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறாங்க, சொல்லட்டுங்களா. இப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள், இதை வச்சு இதை எப்படி கொண்டு வராங்க ஈஸியாக. ஓகேங்களா, ஃபார்முலா மெமரிலாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக டிஃப்ரென்ஷியேட் ஃபார்மேட் நமக்கு தெரியும், அதை வச்சு கொண்டு வரோம். ஓகேங்களா, எப்படி கொண்டு வரோம் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக எழுதுறதுக்காக சொல்கிறேன். அதாவது இப்போ ஒய்யோட வேல்யூ இதை மட்டும் எடுத்துக்கிறேன், என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2x + 1 எடுத்துக்கிறேன். அதாவது 2x - 1 மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா y1ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், -1. 2x - 1 தி ஹோல் பவர் -2 கிடைக்கும். திரும்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு 2 கிடைக்கும். அடுத்து y2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா -1 into -2, 2x - 1 தி ஹோல் பவர் -3, 2 into 2 2². ஏன்னா இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்கே 2² ஆயிரும். அடுத்து y3 கண்டுபிடிச்சா கிடைக்கும் -1 into -2, 2x - 1 தி ஹோல் பவர் -4, 2³ இப்படி வரும். இதை எப்படி எழுதலாம், இந்த -1 ஆகுது, அடுத்து -2 ஆகுது, அடுத்து -3 எக்ஸஸ் ஆகுது, -3 எக்ஸஸ் ஆகுது, இப்படி எக்ஸஸ் ஆகிட்டே போகுது இல்லையா. இந்த ஃபார்மேட் எழுதலாம், இந்த மைனஸ் எல்லாம் சேர்த்து -1 தி ஹோல் பவர் n. இந்த 1 2 3ன்னு வருது இல்லையா, அப்போ nth டேர்ம் போடும்போது அது n ஃபேக்டோரியல். ஓகேங்களா, அடுத்து என்ன கிடைக்கும், 2 என்ன இருந்துச்சு, 2x. அப்போ 2x - 1 தி ஹோல் பவர் -, இங்கே 1 போடும்போது இங்கே 2 ஆகுது, இங்கே 2 போடும்போது இங்கே 3 ஆகுது. ஓகேங்களா, சாதாரண டிஃபரன்ஷியல் போகும்போது இதை எடுத்து முன்னாடி எழுதிட்டு இதில் ஒரு -1 சேர்க்கும்போது இது எக்ஸஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ என்ன எழுதுவீங்க, -n + 1. ஓகேங்களா, இந்த 2 திரும்ப டிஃபரன்ஷியல் பண்ணும்போது ஒரு 2 கிடைக்குது, அடுத்த டிஃபரன்ஷியல் பண்ணும்போது 2 வருது இல்லையா, அந்த 2 பவர் n. ஓகேங்களா, இதே சேம் ஃபார்மேட் தான் இதுக்கும். ஓகேங்களா, இதில் என்ன காமனாக இருக்கோ காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா,
பாருங்கள் ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் 1 divided 2x plus 3d ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஒய்யோட வேல்யூ +2 போயிடும்போது -2 ஆயிரும். ஓகேங்களா, இதுக்கு nth டெரிவேட்டிவ் இந்த ஃபார்மேட் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். ஷார்ட்டாகவே சொல்கிறேன் பாருங்கள். இது என்னவாகும், ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன் பண்ணும்போது -2 ஆகும். அடுத்து இன்னொரு டிவிஷன் பண்ணும்போது -2 -3 ஆகும். அடுத்து நம்பர்ஸை மட்டும் சொல்கிறேன். அடுத்து டிவிஷன் பண்ணும்போது -2 -3 -4 ஆகும். இங்கே என்னவாக இருக்கும், 2x plus 3 இதை எடுத்து எழுதிட்டு 2x plus 3 ஹோல் பவர் -2 என்னவாயிருக்கும், -3 ஆயிருக்கும். ஸோ இதை திரும்ப டிவிஷன் பண்ணும்போது ஒரு 2 கிடச்சிருக்கும். இங்கே என்ன கிடச்சிருக்கும், 2x plus 3d ஹோல் பவர் -4 2 ஸ்கொயர்ட் ஆயிருக்கும். இங்கே 2x plus 3d ஹோல் பவர் -5 2 க்யூப் ஆயிருக்கும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே 1 போடும்போது இங்கே என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இங்கே 1 போடும்போது இங்கே என்ன ப்ராசஸ் ஆகுது, இங்கே மைனஸ் எல்லாத்துலேயும் இங்கே மைனஸ் வருது, இங்கே ப்ளஸ் வருது, அடுத்து மைனஸ் வருது. ஓகேங்களா, அப்போ -1 தி ஹோல் பவர் n. ஆனால் என்னோட வேல்யூ இங்கே 1 போடும்போது 2 முடியுது, இங்கே 2 போடும்போது 3ல் முடியுது, 3 போடும்போது 4ல் முடியுது. அப்போ என்ன ஆகுது, 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது -1 தி ஹோல் பவர் n + 1 ஃபேக்டோரியல். இந்த மைனஸை தான் -1 தி ஹோல் பவர் n எழுதியிருக்கோம். இங்கே 1 போடும்போது 2, அது ஸ்டார்ட் ஆகும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா என்னோட வேல்யூ +1 ஆட் ஆகுது. அதனால தான் n + 1 ஃபேக்டோரியல். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வந்துச்சு, அடுத்து 2 ஸ்கொயர் வந்துச்சு, 2 க்யூப் வந்துச்சு. அப்போ அது 2 பவர் n டிவைடர் இந்த மைனஸாக இருக்க வேல்யூ கீழே கொண்டு போய் தான் ப்ளஸ் ஆகியிருக்கும். ஓகேங்களா, இங்கே 1 போடும்போது அங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்கிறதுனால. ஓகேங்களா, ஸோ 1 போடும்போது அங்கே 3 இருக்குது. அப்போ -n + 2ன்னு அர்த்தம். அந்த மைனஸ் கீழே வரும்போது தான் +n + 2 ஆயிருக்கு. ஓகேங்களா, இங்கே 1 போடும்போது இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா 3 ஆயிருக்கு. ஓகேங்களா, 1 போடும்போது 3 ஆயிருக்கு அப்படின்னா ஒரு -2 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ மைனஸை காமனாக வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா n + 2 -n + 2 -n + 2 கீழே வரும்போது +n + 2 ஆயிருக்கு. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு வாட்டி டிஃப்ரெஷியேட் பண்ணி இந்த வேல்யூ ஒரு வாட்டி டிஃப்ரெஷியேட் பண்ணிட்டு 1ன்னு கொடுத்து பார்த்தீங்கனாலே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்கிறேன் பாருங்கள், y = sin² x cos³ xன்னு இருக்குது. sin² xக்கு வந்து 1 - cos 2x / 2ன்னு போடுங்க. அதே மாதிரி cos³ xக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் வருதா அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா, அடுத்து சூஸ் தி கரெக்ட் பண்ண வந்துருச்சு. வீடியோ லென்த்தாக போகிறதுனால இதோட கட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 பார்க்கலாம். ஓகேங்களா, இதோட ஆன்சரை. ஓகே, உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.